வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. நம்ம தமிழ் வருஷம், இந்த விஸ்வாசு வருஷம், இதற்கான ஆண்டு பலனை பார்க்க போகிறோம். இது ஏப்ரல் 14, 2025 முதல் 13 ஏப்ரல் 2026 விஸ்வாசு வருஷம் துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வருஷ பலன் அப்படிங்கிறது அந்த வருடத்தில் நடக்கக்கூடிய பெரிய கிரகங்கள், மேஜர் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு மற்றும் சனி பகவானுடைய பயிற்சியை வச்சு தான் பலன் வரும். இந்த ஆண்டு 3 கிரகங்களுடைய பயிற்சியுமே இருக்கு. அதில் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 அன்று ராகு கேதுவோட பயிற்சி இருக்கு. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் சிம்மத்திற்கும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 5ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க. இது ராகு கேதுவோட பயிற்சி. அதுக்கப்புறம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 அன்று குரு பயிற்சி. குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் அதிசாரத்தில் மறுபடியும் ஒரு சின்ன பயிற்சி இருக்கு. 2 மாத காலம் கடகத்துக்கு வரார். இந்த காலகட்டம் 8/10/2025 முதல் 22/12/2025. சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு. மார்ச் மாதம் 2026ஆம் தேதி 6ஆம் தேதி 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி. திருநள்ளாறில் சனி பயிற்சி அன்றைய தினம் தான் சொல்லியிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த ஆண்டு பலனை வாக்கிய முறையில் கணித்து தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சனி பயிற்சி 2026 மார்ச் மாதம். சரி, இப்போ இந்த ராகு கேது பயிற்சி, அதை வைத்து பலனை பார்ப்போம். இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் 11ஆம் இடம் போகிறார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 5ஆம் இடம் வர்றார். இது என்ன மாதிரி பலனை செய்யும் அப்படின்னா, கேது 11ஆம் இடம் போகலாம், அது ஒரு நன்மை தான். கேது 11ஆம் இடம் போகலாம். அதுவும் சரராசிக்காரர்களுக்கு கேதுங்கிற ஒரு கிரகம் பாதக ஸ்தானத்துக்கு போகிறது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருந்த ராகு 5ஆம் இடம் வரார். அப்போ இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். 6ல் ராகு வருவது ஒரு நல்ல விஷயம். 5ஆம் இடத்திற்கு ராகு வருவது. 5ல் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். 6லிருந்து இந்த சனி பகவானோடு ராகு பகவான் இணைவது அந்த அளவுக்கு பெரிய விசேஷம் இல்லை. நல்ல காலபைரவரை வழிபடுவது சிறப்பு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும், ஆண் வாரிசு பிறக்கும். நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆண் குழந்தை பிறக்கும். கேது 16ஆம் இடத்துக்கு போறது அப்படிங்கிறது அந்த கெடுபலன்களை குறைச்சிரும். அதனால கெடுபலன்கள் கிடையாது, பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை. இப்போ இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ஆகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது நம்ம ரிஷபராசிக்கு பலன் சொல்லும் போதும் இதே விஷயத்த சொல்லியிருக்கோம். பொதுவாக இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த 12 ராசியில் எங்கு வந்தாலுமே பெருசாக நன்மை செய்யாது குரு. ஏன்னா இந்த ரிஷப ராசி மற்றும் இந்த துலா ராசிங்கிறது சுக்கிரன் வீட்டில் பிறந்தவர்கள் அப்படிம்பாங்க. சுக்கிரனுக்கு குரு ஒரு எதிர்மறையான கிரகம். அதனால் அவர் நன்மை செய்ய மாட்டார். அவர் 8ல் இருப்பதும் ஒன்று தான், 9ல் இருக்கிறதும் ஒன்று தான். ஆனால் குரு பார்க்குற இடம் விருத்தியாகும். அதே மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இப்போது 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இந்த ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எங்கு சென்றாலும் ஒரு நன்மை செய்வார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் செல்ல போகிறார். இப்போ இந்த 9ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை குரு பார்ப்பார். குரு ராசியை பார்த்துட்டாருன்னா அப்போ நமக்கு அது ஒரு பெரிய பலம். குரு பார்க்கறது நல்லது, குரு இருக்கிற இடம் தான் பிரச்சனை. இப்போ குரு பார்வையால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, தன்னம்பிக்கை மேலோங்கும். நீங்களே கொஞ்சம் ஒரு பொலிவோடு தெரிவிங்க. ஆளை பார்த்தவொடனே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இருக்கும். உங்களை பார்த்தவொடனே யாருக்கும் ஒரு வார்த்தை எடுத்து பேசணும்னு தோணாது. அந்த அளவுக்கு தைரியசாலியாக இருப்பீங்க. ரொம்ப அருமையான விஷயம். குரு
உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய சகோதர சகோதரிகளால், அதுவும் இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ. அதனால் சில ஏதாவது ஒரு போக்குவரத்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். இந்த டிராவல் ஏஜென்சி இந்த மாதிரி நடத்துகிறவங்க, இந்த கொரியர் ஏஜென்ட் நடத்துகிறவங்க, இப்போ இந்த ஸ்விக்கி இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நிறைய பேர் இப்போ டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நிறையா அதன் மூலம் வருவாய்கள் வரும். அதனால் அது ஒரு சுகமான விஷயம்தான். குரு பகவான் 9ஆம் இடம் போனது நல்ல விஷயம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ கும்பராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அங்கே இருந்து 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி மீனத்துக்கு போகிறார். மீனம் 6வது வீடு, உங்கள் ராசிக்கு 6வது வீட்டுக்கு சனி பகவான் போகிறார். சனி பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் போகிறது ரொம்ப நல்லது. எந்த ராசிக்காரர்களுக்கும் சனி 6ஆம் இடத்துக்கு போனால் நன்மை. அதுலேயும் இந்த சுக்கிரன் வீட்டில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் 6ஆம் இடம் போகும்போது சனி பகவானால் பெரிய அளவில் நன்மை நடக்கும். இது நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கிறத நம்ம தனியாக போட போகிறோம். இந்த விஸ்வாசு வருஷத்தில் கடைசியில் தான் இந்த நிகழ்வு நடக்குது. மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் ஒரு 15-20 நாள் தான் வித்தியாசம் வருது. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நம்ம இதை பற்றி விரிவாக சொல்ல முடியாது. நம்ம தனியாக சனிப்பெயர்ச்சி பலனே போடுவோம். ஆனால் இந்த விஸ்வாசு வருஷத்தில் இந்த கிரக நிலைவு ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு உண்மை. அது உங்களுக்கு நன்மையான விஷயத்தை தான் செய்ய போகுது. அதனால் குருவால் நன்மை, ராகு கேதுவால் நன்மை, சனி பகவானாலும் நன்மை. ஆனால் இந்த பார்வை அதை விட நன்மை. மொத்தத்தில் சென்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. ஏன்னா சாதகமான நிலையில தான் சனி பகவான் இருக்காரு. சாதகமான நிலைக்கு குரு பகவான் வராரு. ராகு கேதுவோட பெயர்ச்சியும் சாதகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய வயது, நீங்கள் இருக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி எல்லா விதத்திலும் அதிக அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த விஸ்வாச ஆண்டு. மீண்டும் அடுத்த ஒரு பெயர்ச்சிகள் வரும்போது உங்களை சந்திக்கிறேன்.